இந்த ஒரு ஆக்ட்ரஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ரொம்ப சீக்கியா பப்ளியா கேர்ள் நெக்ஸ்ட் ஒரு வைப் கொடுக்குறாங்கன்னு எல்லாராலையும் பேசப்பட்டாங்க. 2-3 படங்கள் நடிச்சிட்ட அப்புறம் என்ன இவங்களோட ஆக்டிங்ல வெர்சிட்டாலிட்டியே இல்லை அப்படின்னு ப்ரூட்டலா ட்ரால் செய்யப்பட்டாங்க, கிரிட்டிசைஸும் செய்யப்பட்டாங்க. ஒரு ஃபேன் செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணாத, நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை, நீனா அவ்வளோ பெரிய ஆளா என்ன இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப ப்ரூட்டலா ட்ரால் செய்யப்பட்டாங்க. ரொம்ப மீம்ஸுமே ஷேர் ஆச்சு. அதே நேரத்தில் நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே தான் இருந்தாங்க. ரீசெண்டாக அவங்க ஒரு படம் நடித்தாங்க. அந்த படத்தோட பேஸ் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தெரியாத ஊரில் புரியாத மொழி பேசினாலும் அந்த ஊரோட பிலாங்கிங் அண்ட் வார்ம்த் நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகினா கூட கன்சிக்யூட்டிவ் வீக்காக OTTயில் நம்பர் 1 பொசிஷன் தான் பிடிச்சிட்டு இருந்தது. அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ஹானரரி இந்தியன் பிரசிடென்ட் கொரியன் பிரசிடென்ட்டோட டின்னர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே நீ என்ன அந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக தான் நடிச்சிருந்த, ஏன் உன்னால இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஏன் டேரக்டர் இன்வைட் பண்ணல, அவங்கள சக்ஸஸ் அப்போ கூட கொஸ்டின் பண்ணாங்க, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணப்பட்டது. எந்த விஷயத்துக்குமே அவங்க ரியாக்டும் பண்ணல, அதுக்கு வேலிடேட்டும் ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கவே இல்லை. ரீசெண்டாக அவங்களுக்கு கொரியன் கவர்மெண்ட் சார்பாக ஹானரரி அம்பாசிடர் ஆஃப் டூரிசம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நான் பிரியங்கா மோகன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது ஒரே விஷயம் தான், எப்படி அவங்க சக்ஸஸ் அவங்க தலையில எடுத்துக்கலையோ அதே நேரத்தில் இந்த கிரிட்டிசிசமோ ட்ராலோ அவங்க மனசுக்குள்ளேயே எடுத்துக்கல. பிகாஸ் தி போத் அ பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி. இது இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் வந்து போகவும் முடியும். அண்ட் தட் வில் டிசைன் வாட் வில் பி ஆர் டெஸ்டினேஷன். தேங்க்யூ.